நீங்கள் அந்த பொருளை எந்த விதத்துலையும் வேக வைக்கிறதோ வறுக்கிறதோ இல்லாமல் அப்படியே சாப்பிட்றது. நீங்கள் அதை ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு 1% கூட நமக்கு பயன்படாது. எந்த 0.5% கூட நமக்கு பயன்படாது. நீங்கள் அந்த பொருளை அதை அப்படியே தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விட்டமின்ஸ் வந்து சீக்கிரமாக ஆவியாயிடும். அப்போ நீங்கள் கொஞ்சமாக அதை பாயில் பண்ணால் கூட ஆவியாயிடும். நீங்கள் விரும்பி ருசிக்காக சாப்பிடலாம், ஆனால் அதுக்கு உங்களுக்கு சுத்தமாக எந்த விதத்துலையும் பயன்படாது. அப்புறம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னது? கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஒரு சகஜமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து பார்த்தா 70%க்கு நெகட்டிவாக தான் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அந்த கெட்ட கொழுப்பு எப்படி உடம்பு விட்டு நீங்கும் அப்படின்னா, உடம்புல எந்த மாதிரி கொழுப்பாக இருந்தாலும் அந்த கொழுப்பை தசையிலிருந்து தோலிருந்து கொஞ்சமாக நீக்கி வெளியே அனுப்புறதுக்கு தான் கோவக்காய் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சமாக அந்த கெட்ட கொழுப்பை உடம்புல இருந்து நீக்கி அந்த ட்ரைக்ளிசரைடு, எல்டிஎல் இதெல்லாம் கொஞ்சமாக நீக்கி உடம்பு சுத்தமாக வச்சுக்கும். ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் கூட இந்த கோவக்காய் மிக அற்புதமான முறையில் சரி பண்ணிடும். ஸோ கொலஸ்ட்ராலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சா? அப்புறம் உடம்புல சொரியாசிஸ் சொல்லுவாங்களே, மிக கடுமையான வியாதி, பயங்கரமான தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அந்த மாதிரி சொரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு சர்ஜரி லெவலில் போகிறாங்க. அந்த மாதிரி சர்ஜரியெல்லாம் இல்லாமல் சாதாரணமான முறையிலே சரிப்படுத்துறது தான் கோவக்காய்க்கு மீறின ஒரு பொருள் கிடையாது. இந்த வெள்ளையாக இருக்குள்ளே, ஒயிட்லலாம் வெள்ளையாக பேச்சஸ் வருது. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய பேச்சஸ்க்கு கூட இந்த கோவக்காயை சாப்பிட்டு மீண்டும் அந்த கலர் வந்திருக்கு. கோவைக்காய் அதோட கோவை இலை கிடச்சா அதோட ரொம்ப சிறப்பு. சரிங்களா? கொலஸ்ட்ராலுக்கு சரி, இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கோவக்காய் நல்லா கேட்கும். அடுத்து பார்த்தா சுவாசத்தில் நமக்கு சரியான ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கனால தான் இந்த ஆஸ்துமா, வீசிங் இதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடம்புல அதிகமான ஆக்சிஜன் பிராணனை கொடுக்கக்கூடியது தான் முருங்கை இலையை கீரையை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அல்லது முருங்கை விதை இருக்கு பார்த்தீங்களா, அது முத்துன முருங்கை விதையை எண்ணெய் பசை இருக்கும், அதை அப்படியே வாயில் பபுள்க மாதிரி சப்பி சாப்பிடணும். இது மாதிரி பண்ணிட்டு வர எப்பேற்பட்ட எவ்வளோ காலமான நீண்ட கிரானிக்காக இருக்கக்கூடிய ஆஸ்துமா, வீசிங் கூட சரியாக முருங்கை கீரையும் முருங்கை விதையும் சேர்க்க சுவாசத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ். ஏன்னா உடம்புல சுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. முருங்கை இதனால எந்த மாதிரி சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் பண்ண முடியும். வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைமார்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பும் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன ஷாப் பண்ணுவோமோ எல்லாமே இருக்குது. இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது, என்னென்ன ப்ராண்டில் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு கைஸ், உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.